சுவையான பச்சை புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு மிஞ்சிருச்சு. அந்த சாப்பாடு என் தாச்சியில் மாற்றி இது பண்ணி வச்சுருக்கேன். அதில் புளிக்கரைசலை ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அழுத்தி வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சு 12 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். 12 மணி நேரம் கழித்து மறுபடியும் நான் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன்னா சுவையான சூப்பரான பச்சை புளி சாதம் ரெடி. சுவையான பச்சை புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு மிஞ்சிருச்சு. அந்த சாப்பாடு என் தாச்சியில் மாற்றி இது பண்ணி வச்சுருக்கேன். அதில் புளிக்கரைசலை ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அழுத்தி வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சு 12 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். 12 மணி நேரம் கழித்து மறுபடியும் நான் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன்னா சுவையான சூப்பரான பச்சை புளி சாதம் ரெடி.